இந்த சர்வதேச படைப்பிரிவை பொறுத்தவரை 2027ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் காசாவில் இவர்கள் செயல்படுவார்கள் என்று குறித்த ஆவணம் சொல்லுகிறது. இஸ்ரேல் ஈஜிப்ட் எல்லை ரஃபா பார்டர்களை இவர்கள் பாதுகாக்கிற பணியில் ஈடுபடுவாங்க. காசாவுக்குள்ள இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட்டை உள்ள விடுங்க, பத்திரிகையாளர்கள் சர்வதேச பத்திரிகையாளர்கள் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி ட்ரம்பினுடைய அமெரிக்க நிர்வாகம் இஸ்ரேலிடத்தில் கோரிக்கை வைத்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலி டைம்ஸ் இன்றைக்கு இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய குறித்த இந்த இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க என்று இஸ்ரேல் அடையாளம் கண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கான்கிரீட் போட்டு அந்த இடங்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய செய்தித்தாள் மாரிஃப் வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. மத்தியஸ்த நாடுகளாக இருந்த கத்தர், ஈஜிப்ட், அமெரிக்கா, துருக்கி ஆகிய நாடுகளுடைய தலையீடு காரணமாக இந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு 25வது நாளாகவும் சமாதான நிலை தொடரக்கூடிய இந்த நிலையிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வரம்பு மீறிய யுத்த நிறுத்தத்தை கெடுக்கும் விதமான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, காசாவிலும் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான், காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்படுகிற போது சில எல்லை கோடுகள் வரைவுக்குட்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முதல் கட்டமாக எல்லோ பார்டர் என்று சொல்லப்படக்கூடிய மஞ்சள் கோடு என்கிற இடத்திற்கு நகர்வார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அந்த இடத்துக்கு பின்வாங்கி இருந்தாங்க. அதனை கருத்தில் கொண்டுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பணைய கைதிகளை விடுதலை செய்தார்கள். அவர்களுடைய உடல்களையும் தோண்டி தேடி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பாலஸ்தீன அப்பாவிகளும் 2000க்கு உட்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தினுடைய பல பகுதிகள் நடைமுறைக்கு வராமல் இருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கான உணவு, மருந்து, தண்ணீர் உள்ளே வருவது, கனரக இயந்திரங்கள் உள்ளே வருவது என்று பல தேவைகள் இன்னும் நிவர்த்திக்கப்படாத சூழலும் இருக்கிறது. இதற்கிடையில் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளுக்கு கீழே நிறைய பங்கர்கள் இருக்கிறது. அதற்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த பங்கர்களில் ஒரு சில இடங்கள், ரஃபாவினுடைய ஒரு சில பகுதிகளில் பங்கர்கள் யுத்தம் காரணமாக அவர்கள் வெளிவரக்கூடிய பகுதிகள் மூடப்பட்டிருக்கிறது. அவங்களால வெளியே வர முடியாமல் இருக்கிறது. எனவே 200க்குட்பட்ட பாலஸ்தீன விடுதலை போராளிகள் ஒரு பங்கருக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்க. அவர்களை வெளியே எடுக்க வேண்டும், அவர்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்கணும் என்பது இந்த சமாதான உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக கருதப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த 200க்குட்பட்ட பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்களை மூடப்பட்டிருக்கக்கூடிய, வழி இல்லாமல் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து வெளியே வருவதற்கான ஏற்பாடுகளுக்கு அனுமதியை இஸ்ரேல் கொடுக்காமல் மறுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய தொடர்புள்ள பங்கர்களை பொறுத்தவரையில் அந்த வழியால் அவங்க காசாவினுடைய எல்லா பகுதிகளுக்கும் போய் வர்ற மாதிரியான செட்டப் இருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் இந்த குறித்த பங்கர் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லா பகுதிகளும் தற்போது மூடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க அந்த பங்கரை தொலைச்சிக்கிட்டு வெளியே வர்றதா இருந்தால் எங்கே வெளியே வருவாங்கன்னா, இஸ்ரேலிய படைகள் எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அந்த பக்கம் தான் வருவாங்க. அப்படி வரும்போது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தினால் அது இன்னும் ஒரு யுத்தமாக மாறிவிடும். அதை தாண்டி அவங்க இருக்கிற எல்லைக்குள்ள இருந்து மீண்டும் பங்கர் வழியாக காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய எல்லை பகுதிக்குள்ள வரணுமாக இருந்தால் அதற்கு பல காலங்கள் எடுக்கலாம். அதுவரைக்கும் அவர்களால் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு உணவுகளோ தண்ணீரோ கிடையாது என்கிற செய்திகள் இருக்கிற காரணத்தினால தான் அவங்களை வெளியே எடுக்கிறதுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளணும் என்று சொல்லப்பட்டது. அவர்களும் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் தற்போது வரைக்கும் அதற்குரிய அனுமதியை இஸ்ரேல் கொடுக்காமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 200 பேர் அதற்குள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தரவுகள் அதைத்தான் சொல்லக்கூடிய நிலையில் இந்த ரஃபா பகுதிகளில் இருக்க
இருக்கக்கூடிய குறித்த இந்த இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க என்று இஸ்ரேல் அடையாளம் கண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கான்கிரீட் போட்டு அந்த இடங்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய செய்தித்தாள் மாரிஃப் வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த இடத்தால தான் அவங்க வெளியே வருவாங்க என்கிற ஒரு நிலை இருக்குதுல. வெளியே வந்தாங்கன்னா அங்கே இஸ்ரேலி போர்சஸும் இருப்பாங்க. சர்வதேச அனுமதியோடு அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் மீண்டும் எல்லோ பார்டர் தாண்டி காசாவினுடைய எல்லைக்குள்ள வரணும். இப்படியான சூழல்ல எந்த இடத்தால் அவங்க வெளியே வருவாங்களோ அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா கான்கிரீட் பம்புகளை போட்டு முழுவதுமாக அந்த பங்கரினுடைய வெளியே வரக்கூடிய பகுதிகளை இஸ்ரேல் மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் வெடிகுண்டுகளையும் அவர்கள் வைக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய பத்திரிகையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய யுத்த நிறுத்த மீறலாக இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய 200க்குட்பட்ட சகோதரர்கள் உள்ளே சிக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹு தாலா தான் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், அவர்கள் வெளியே வர வேண்டும், அவர்களுக்குரிய உதவிகள் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் நம்ம செய்து கொள்ளுகிற அதே நேரத்தில் காசாவுக்குள்ள இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட்டை உள்ள விடுங்க, பத்திரிகையாளர்கள் சர்வதேச பத்திரிகையாளர்கள் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி ட்ரம்பினுடைய அமெரிக்க நிர்வாகம் இஸ்ரேலிடத்தில் கோரிக்கை வைத்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலி டைம்ஸ் இன்றைக்கு இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் இதுவரைக்கும் அதற்குரிய எந்த அனுமதிகளையும் கொடுப்பதற்கு தயாராக இல்லைன்னா இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட் உள்ள பத்திரிகையாளர்கள் வந்தாங்கன்னா காசாவினுடைய உண்மை நிலை யதார்த்தமாக இன்னும் அதிகமாக தெரிய வந்துவிடும் என்பதனாலும் இஸ்ரேல் அதற்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கக்கூடிய சூழல்ல காசாவுக்குள்ள ஒரு இன்டர்நேஷனல் படைப்பிரிவை கொண்டு செல்வது தொடர்பாக தொடர்ந்து அமெரிக்கா பேசி வருகிறது. இந்த இன்டர்நேஷனல் படைப்பிரிவில் யார் யார் இருப்பாங்க என்கிற செய்திகள் கூட அண்மை நாட்களாக தொடர்ந்து வெளிவரக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய அதிகாரப்பூர்வ ஆவணத்தை மேற்கோள் காட்டி ஆக்சியோஸ் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காசாவில் ஒரு சர்வதேச படையை உண்டாக்குவதற்கான முன்மொழிவுகளை தயாரித்து வாஷிங்டன் அமெரிக்காவினுடைய அரசு ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அதனுடைய ஆவணத்தை ஒப்படைத்திருக்கிறது. அதே போன்று அந்த படையில் எந்தெந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கெடுக்க இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அதனுடைய ஆவணங்களை ஒப்படைத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. முதல்ல இந்த படையில் பங்கெடுக்கக்கூடிய நாடுகள் அவங்க யாருக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்கன்னு அந்த நாடுகள் எந்த தகவல்களையும் இதுவரைக்கும் சொல்லலை. குறிப்பாக கத்தரை இணைக்கக்கூடாதுன்னு இஸ்ரேல் சொல்றாங்க. அதே போன்று டர்க்கியை இணைக்கக்கூடாது என்று சொல்றாங்க. ஜோர்டான் நாங்கள் இணைய மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் இந்தோனேஷியா, ஈஜிப்து, UAE இந்த படைப்பிரிவில் வரலாம் என்று நம்பப்படுகிறது. இவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. ஆனால் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொடுத்துட்டோம், அதே மாதிரி இதில் பங்கெடுக்க இருக்கிற நாடுகளுக்கும் கொடுத்துட்டோம் என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கிறாங்க. பங்கெடுக்க இருக்கிற நாடுகள் எதுவென்று வெளிப்படையாக தெரியவில்லை. இந்த நாடுகள் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகாத சூழல்ல தான் இந்த சர்வதேச படைப்பிரிவை பொறுத்தவரை 2027ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் காசாவில் இவர்கள் செயல்படுவார்கள் என்று குறித்த ஆவணம் சொல்லுகிறது. இஸ்ரேல் ஈஜிப்து எல்லை ரஃபா பார்டர்களை இவர்கள் பாதுகாக்கிற பணியில் ஈடுபடுவாங்க. பொதுமக்களை பாதுகாக்கிற பணியில் இவங்க ஈடுபடுவாங்க. மனிதாபிமான உதவிக்கான ஒத்துழைப்பை இந்த படைகள் வழங்கும் என்கிற பொறுப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன காவல் படைக்கு இவர்கள் பயிற்சி அளிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாலஸ்தீன காவல் படை என்பது யார் என்பது தெளிவாக சொல்லப்படவில்லை. அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட இருந்து ஆயுதங்களை இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகளை இவர்கள் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி செய்ய போறாங்க, சண்டை போட்டு ஆயுதத்தை பறிக்க போறாங்களா அல்லது வேறு என்ன மாதிரி செய்ய போறாங்கிற தகவல்களும் தெளிவாக இல்லை. அதே போன்று காசாவில் இருக்கக்கூடிய இராணுவ உட்கட்டமைப்பை அழிப்பது, மறுகட்டமைப்பு செய்யாமல் இருக்கிற வகையில் காசாவை செயல்படுத்துவது என்கிற திட்டங்களையும் இவங்க செய்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக என்னன்னா காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பங்கர்களை இவங்க அழிப்பாங்களாம். அதே மாதிரி புதிய பங்கர்கள் தோண்டாம உருவாக்காம இருக்கிறதுக்குரிய வேலையும் பார்ப்பாங்க என்று சொல்லப்படுகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இது அத்தனையும் புறக்கணித்திருக்கிறார்கள். நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் அமெரிக்காவினுடைய ஒரு அதிகாரி, வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரியை மேற்கோள் காட்டி ஆக்சியோஸ் மேலதிகமாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் எதிர்வருகிற வாரங்களில் இந்த படையை அமைப்பது தொடர்பாக வாக்களிப்பு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஜனவரி மாதத்துக்குள்ளாக காசாவுக்குள்ள முதல் படைகளை அனுப்புவதற்கு இலக்கு வைத்திருக்கிறது அமெரிக்கா என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் சர்வதேச படையை பொறுத்தவரையில் இவங்க அமைதி காக்கும் படையாக செயல்பட மாட்டார்கள், ஒரு சட்டத்தை அமுல்படுத்துகிற படையாக செயல்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அமைதி காக்கும் படையினா UN ஃபோர்ஸஸ் மாதிரி அவங்க உள்ள போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அமைதியை கவர் பண்றது மட்டும் தான் அவங்களோட வேலையா இருக்கு. ஆனா இந்த படைக்கு அமைதி காக்கும் படையாக இருக்க மாட்டாங்கிறாங்க. சட்டத்தை அமுல்படுத்துகிற படை
படைன்னு சொன்னால் தேவைப்பட்டா உள்ள சண்டை பிடிப்பாங்கன்னு அர்த்தம். இது என்னன்னா, அரபு நாடுகளிலிருந்தே படையெடுத்து இஸ்ரேலோட பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சண்டை பிடிச்சது போக உள்ளுக்குள்ள அரபு நாடுகளுடைய முட்டி மோத வைக்கிற ஒரு வேலையை தான் இவங்க பண்ண போறாங்க என்கிறது திட்ட தெளிவாக தெரியக்கூடிய வகையில் செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, காசாவினுடைய இந்த யுத்த நிறுத்தம் நீடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேவையாக இருக்கிறது. காசாவுக்கும் மேற்கு கரைக்கும் இடையிலான தொடர்பை வலுப்படுத்த, நம்ம வெஸ்ட் பேங்க் தனியாக காசா தனியாக இருக்கக்கூடாது, ரெண்டுடைய தொடர்பை நம்ம வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது. கத்தாருடைய அரசு மத்திய கிழக்கு அதே போன்று உலக அமைதிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. கத்தாரில் வச்சு தான் இவர் பேசுறாரு. அதனால சேர்த்து கத்தாருக்கும் சேர்த்து கொஞ்சம் ஒரு புகழ் மாலையை சூடி விடுறாரு. கத்தார் மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுவதற்கும் உலகத்தில் அமைதி ஏற்படுவதற்கும் பெரும் பங்களிப்பை செய்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது உண்மையும் கூட ஒரு விதத்தில். ஏன்னா அதற்குரிய முயற்சிகளை அவங்க செய்கிறாங்க தான். அதே மாதிரி காசாவில் நிறுத்தப்பட வேண்டிய படை தொடர்பாக அமெரிக்கா சமர்ப்பித்திருக்கக்கூடிய வரைவு தீர்மானம் குறித்து பாதுகாப்பு கவுன்சிலில் விவாதம் நடைபெற்று வருகிறது. காசாவில் நிறுத்தப்படுகிற எந்த படையாக இருந்தாலும் ஐநாவினுடைய அனுமதியையும் ஆணையையும் அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் குட்டரஸ் சொல்லுகிறார். ஆனால் அமெரிக்கா சொல்வதை கேட்கிறதா ஐநா சொல்வதை கேட்கிறதா என்ற ஒரு நிலை வந்தால் அமெரிக்கா சொல்வதை தான் கேட்க வேண்டிய நிலைக்கு மற்ற நாடுகள் தள்ளப்படுவார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சர்வதேச படை விவகாரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை. இதை தாண்டி இன்றைக்கும் வளமை போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய போர் விமானங்கள் கான் யூனிஸ் மேலே குண்டுகளை வீசி இருக்கிறது, டேங்குகள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அல் அக்ஸா தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய பிரத்யேக செய்திகளும் புகைப்படங்களும் வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. பொதுமக்களுடைய வீடுகள் மேல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய விமானங்கள் குண்டு தாக்குதல்கள் நடத்தக்கூடிய வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. பல குடியிருப்பு கட்டிடங்களை இஸ்ரேலிய படைகள் வெடித்து சிதற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கான் யூனிஸ்ல கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் போர் விமானங்கள் வான்வழி தாக்குதல்களை நடத்துறது மட்டுமல்லாமல் அல் புருஜ் அகதிகள் முகாம் பகுதிகளில் இன்றைக்கு பீரங்கி குண்டு தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். இப்படி யுத்த நிறுத்தத்தை மீறி தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய சூழல்ல கிரேக்கத்தை நோக்கி கிரீஸை நோக்கி பயணித்த இஸ்ரேலுடைய ஒரு சுற்றுலா பயண கப்பல் கிரேக்கத்தினுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய ஹார்பரில் அவர்கள் கரை சேருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே சுற்றுலா சென்றவர்கள் கிரேக்கத்தினுடைய கடற்கரைக்கு செல்ல முடியாமல் கடலிலேயே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கப்பலிலேயே அவங்க இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிரான மனோநிலை, இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிரான மனோநிலை என்பது உச்சம் தொட்டு வரக்கூடிய சூழல்ல தான் இந்த மாதிரியான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிரான பிரச்சாரங்களும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ந்து கொண்டே வருகிறது. ஜனநாயக ரீதியாக மக்கள் இஸ்ரேலுடைய கொடூரங்களுக்கு எதிராக குரல் எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு தொடர்ந்தும் கொண்டு நாசிலாவை ஓதி வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.